அவதூறாக பேசிய பிரதமர் மோடியின் விமர்சனத்தை கண்டித்து இன்று சுகன்யா செல்வம் தலைமையில் தாலிக்கு நீதி கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டம். அனைவருக்கும் வணக்கம். மோடி அரசை கண்டித்து சென்னை கிழக்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் மகளிர் அணி சார்பாக இங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். தாலிக்கு நீதி கேட்டு இங்கே மகளிர் அனைவரும் திரண்டு நாங்கள் இங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இது என்ன விளைவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தானில் பிரச்சாரத்தின் போது தாலி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுடைய தாலிலாம் திருடிடுவாங்க, என்னோட தாய்மார்கள் சகோதரிகளுடைய தாலியை நான் பறிக்க விட மாட்டேன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அவர் ஒரு வேளை வட மாநிலத்தில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் போல், அதனால் அவர் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. வெயிலோட தாக்கம் அவரை தாக்குனதுனால பிரதமர் மோடி அவர்கள் அவர் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் மகளிர்லாம் கேட்குறோம், நீங்கள் மணிப்பூரில் 2 பெண்கள் இல்லை, நிறைய பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு சித்திரவதை அனுபவிக்கப்பட்டு அனைவருமே கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்களுடைய தாலி பற்றிலாம் நீங்கள் கவலைப்படல. எங்களுடைய வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் 80 நாளாக கேள்வி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் 80 நாளாக அப்போ அமைதியாக இருந்தீங்க. உங்களுக்கு வேணும், உங்களுக்கு ஓட்டு வேணும், உங்களுக்கு ஓட்டு மக்கள் போடணுன்னா உங்களுக்கு இப்போ பாஜக தொடர்ந்து சரிந்து கொண்டு வர்றதுனால எப்போவுமே ஒரு ஹெட்லைனில் இருக்கணும், ஹெட் நியூஸில் இருக்கணும், ஒரு வைப்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே பேச தெரியாமல் எதுவுமே அவர் பாரத பிரதமர் பேசிகிட்டே இருக்கார். அவர் எப்போவுமே வைரல் ஆகணும், ஹெட் நியூஸில் வரணும்னு சொல்லிட்டு இதை பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா யசோதரா பென் அப்படின்றவங்களை பற்றி அவருக்கு தெரியுமான்னு தெரியல. கட்டின மனைவியே கூட வச்சுக்காம துரத்துன அவர் தாலியை பற்றி பேசுகிறது தான் புரியாத புதிராக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா தாலின்றது இந்திய பெண்களோட கலாச்சாரத்தின் அடையாளம். அவங்களுடைய உயிர் போன்ற ஒரு விவகாரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. இதுவே அவருக்கு மிகப்பெரிய இந்த தேர்தலில் பின்னடைவை தரோன்ட்டு நாங்கள் கருதுகிறோம். அவர் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் காங்கிரஸ் வாக்குறுதி ஆட்சிக்கு வரும்போது 50 காங்கிரஸ் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை குறித்தும் அவங்க வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்னை தியாக தலைவி சோனியா காந்தி அவர்களும் மக்களுக்கு எந்தெந்த விதத்தில் அவங்களுடைய தாலி அடகு கடைக்கு போகக்கூடாதுன்றதுக்காக, ஏன்னா நம்ம பெண்கள் நம்ம குடும்பத்தில் எதனா ஒன்று ஆச்சுன்னா மருத்துவ செலவுக்கு அவங்க தாலி கூட பார்க்க மாட்டாங்க, அதை அடமானத்துக்கு வச்சுருவாங்க. அவங்களுடைய தாலி அடமான கடைக்கு போகக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி. பெண்களை அவமானப்படுத்துறது, பாலியல் வன்கொடுமை பண்ணுறது எல்லாம் பண்ணுறது பாஜக ஆட்சி. இது பாரத பிரதமர் தாலி பற்றி பேசுறதுன்னா எனக்கு ஒன்றுமே புரிய வரல. ஸோ எங்களுடைய மகாலட்சுமி திட்டம்ன்ட்டு வருஷத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தர திட்டம். அந்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்களானே மகாலட்சுமி. ஏன்னா பெண்களை மகாலட்சுமி போல் கருதுறவங்க நாங்கள் எல்லாருமே பெண்களை குறிப்பாக மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய திட்டம் பேர் எல்லாமே தமிழில் தான் இருக்கும், மகாலட்சுமின்னு சொல்லிட்டு. வெவ்வேறு இந்தி மொழியிலையோ எதுவுமே இருக்காது. ஸோ எங்களுடைய தியாக தலைவி சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் மக்களை எந்தெந்த விதத்தில் ஜிஎஸ்டி வரியாக இருக்கட்டும், நீட்லேருந்து விலக்கு அளிக்கிறதா இருக்கட்டும், ஏழைகளின் அவங்க விவசாயிகளாக இருக்கட்டும், ஒருத்தருக்காகவும் பார்த்து எல்லாமே அந்த காங்கிரஸ் வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்ருக்கோம். நாங்கள் எல்லாமே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, எங்கள் தியாக தலைவி சோனியா காந்தி அவங்க இந்த இந்திய நாட்டுக்காக தங்களுடைய தாலியை இழந்தவங்க. எங்களுடைய இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி இந்த இந்திய நாட்டுக்காக தன்னுடைய தங்கத்தையே கொடுத்தவங்க. அவங்க தாலியை பறிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. பிரதமர் மோடி அவர்களே, நாங்கள் மகளிர் சார்பாக உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா, தாலியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. நீங்கள் எங்களுடைய இந்திய நாட்டு பெண்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஸோ இதன் வாயிலாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா,
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி எழுந்துவிடு பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா. மோடியை மிதித்து 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நாங்கள் மோடியை மிதித்து எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை ஆட்சி என்கிற அரியணை கட்டிலை ஏற்றியே ஆகுவோம் என்ற சபதத்துடன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.